கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் ஃப்ரெண்டு உடைய பொண்ணு வந்து பெரிய புள்ளி ஆகாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்களாம், நீங்கள் உங்கள் பொண்ணு வந்து பெரிய புள்ளி ஆகாதுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா ஜெபகோபுரத்துக்கு நான் போய் ஐயா கிட்ட போய் ஜெப உன்னை போய் எழுதி கொடுத்துட்டு நான் வரேன், நிச்சயமாக ஆவாங்க சொல்லிட்டு 7ஆம் மாதம் ஜெப எண்ணெய் எடுத்துகிட்டு போய் அந்த மகளுக்கு கொடுத்தேன். 8ஆம் மாதம் இங்கே ஜெப குறிப்பு முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒரு ஃபோன் கால் வந்தது. என் பொண்ணு பெரிய புள்ளி ஆகிட்டான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கர்த்தர் கொடாத கொடி சோதம். என் பேர் அலங்காரமேரி, என் மகன் பால்ராஜ், மருமகள் சுந்தரி. 2 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். நான் பிரதர்கிட்ட வந்து மாதம் ஜெபிப்பாங்க. அது சொன்ன அந்த மாதத்துலேயே குழந்தை உண்டாச்சு. டெலிவரிக்கு போயிருக்கும்போது ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுன்ற ஒரு நெருக்கடியில் இருந்தது. அந்த நேரத்தில் நம்ம அன்பரை பார்த்துற ஜெப கோபுரத்துலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. அட்டன் பண்ணும்போது அருமையாக எங்களுக்கு ஜெபித்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி பிரசவத்தில் ரொம்ப வேதனைப்பட்டுட்ருக்கான்னு. அப்போ ஆறுதல் சொல்லி கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, தேவன் வந்து எது செய்தால் நன்மையாக செய்வான்னு சொல்லி எங்களுக்கு ஆறுதலாக சொல்லி ஜெபித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அருமையாக இவனுடைய பிறந்த நாளில் இந்த குழந்தை பிறந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்பொழுது இந்த நாள் செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். இந்த நாள் செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தீர்க்க தரிசன செய்தியாக வரப்போகிறது. எடுத்து வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை என் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். இவனோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக சரி, இப்படிப்பட்ட அதிசயங்களை நீங்கள் பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? ஒரு 3 காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். முதலாவது, துதிக்கிற இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்து அதிசயங்களை செய்வார். நீ துதிச்சிட்டே இருந்தீன்னா ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆண்டவர் உன் கூடவே இருப்பார். உன் கூட இருந்து உனக்கும் அதிசயம் செய்வார். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் அதிசயம் செய்வார். சங்கீதம் 139:14 சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். எவ்வளவோ மனுஷன் படைத்த படைப்புகளை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் மனுஷனாகிய நீங்கள் தான் இருக்கிறதுலே பிரமிக்கத்தக்க படைப்பு. ஏன்னா இந்த படைப்புகள் எல்லாம், நீங்கள் மனுஷன் உண்டு பண்ணுகிற படைப்புகள் எல்லாம் ஆண்டவர் உண்டு பண்ணின மனுஷன் என்கிற படைப்பிலிருந்து வரக்கூடியவைகள். அப்போ அந்த படைப்புகள் முக்கியம் அல்ல, அந்த படைப்புகளை கண்டுபிடிக்கிற மனுஷன் முக்கியம். அதை விட அந்த மனுஷனை உண்டாக்கின கர்த்தர் முக்கியம். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை பிரமிக்கத்தக்க அதிசய படைப்பாய் உண்டாக்கினபடியினால் உம்மை நான் துதிப்பேன், உம்முடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் அதிசயம் என்று சொல்லுகிறான். கற்ப பையே உள்ளுக்குள்ளால மூடி தான் இருக்கும், ஒரே ஒரு சின்ன டியூப் தான் இருக்கும். அது வழியாக எப்படி ஆக்சிஜன், அந்த தாய் உறிஞ்சுகிற ஆக்சிஜன் எப்படி அந்த பிள்ளைக்கு போகுது, அந்த பிள்ளைக்கு இந்த தாய் சாப்பிடுகிற ஆகாரத்தில் உள்ள எல்லா சத்துக்களை எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, தாய் ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்டா அந்த பிள்ளைக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் பொழுது எப்படி கோளாறு வருகிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா யோசித்து பார்த்தா எத்தனையோ கிலோமீட்டர் இருக்குமா நம்முடைய நரம்பு மண்டலம். யோசித்து பார்க்க முடியுதா? இவ்வளோதான் நம்ம இருக்கிறோம். இதுக்குள்ளே எவ்வளவோ கிலோமீட்டர் தூரத்துக்கு நரம்புகள் இருக்கிறதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தை உள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் அந்த பணியை சரியாக செய்து, இது இந்த விட்டாமின், இது இதுக்கு, இது இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து அழகாக பண்ணி கழிவை வெளியேற்றி, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளை கருவில் உருவான நேரத்திலேருந்து, இந்த உலகத்தில் பிறந்த நேரத்திலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்ருக்கு. இதுதான் கர்த்தருடைய அதிசயமான படைப்பு. அவன் சொல்கிறான், என்னை பிரமிக்கத்தக்க அதிசய படைப்பாய் உண்டாக்கினபடினால் உம்மை துதிப்பேன். அப்போ துதி இருந்ததுன்னா அந்த அதிசயங்கள் இன்னும் அதிகமாய் பெருகும். துதிச்சு தான்
ஒன்றும் இல்லாமல் இருந்த தாவீது, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் பெரிய அரசனானான். அவனுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தின் முக்கியமான பின்னணி என்னன்னா அவனுடைய துதி தான். அவன் வீட்டுக்கு வீட்டில் ஒருத்தர் ராஜாவாக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ யாருக்கு இந்த ராஜ பதவி அவங்க வீட்டில்னு பார்க்கும்போது அவனுடைய சகோதரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா நிறுத்துறாரு. ஆனால் இவனை மட்டும் கூப்பிடலை. ஏன்னா ஏற்கனவே அவனுடைய சகோதரர்கள் அரசாங்கத்தில் தான் வேலை செய்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். தாவீதினுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாம் மிலிட்ரியில் இருக்கிறாங்க. சவுல் ராஜாவுடைய அந்த பட்டாளத்தில் மிலிட்ரியில் இருக்காங்க. அப்படின்னு அவங்க எல்லாம் நம்ம பாஷையில் சொன்னால் ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். இவன் மட்டும்தான் ஆடுகளை மேய்க்கிற ஒரு தொழிலை செய்கிறான். அப்போது இப்படி ஒரு சான்ஸ் வந்தால் என்ன பண்ணணும் ஒரு அப்பா? பரவாயில்ல, இவனு ஆல்ரெடி எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் செட்டில் ஆகிட்டானுங்க, ஒருத்தன் மட்டும் கரவல் ஆடுகளை மேய்ச்சிட்ருக்கானேன்னு சொல்லி அவனை தான் கூப்பிட்டு வரணும். ஆனால் அவங்க அப்பா கூப்பிட்டு வரல. மற்றவங்களை எல்லாரையும் கொண்டு நிறுத்தினான். ஆண்டவர் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணார். கடைசியாக தான் வேறு வழி இல்லாமல் தாவீதை கொண்டு வந்தாங்க. தாவீதை ஆண்டவர் செலக்ட் பண்ணார். காரணம், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அரசன் ஆனதுடைய அதிசயம் நடந்ததனுடைய ஒரே காரியம், அவன் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் ஒரு நாள் கூட எங்கள் அண்ணமாருக்கெல்லாம் அரசாங்க வேலை கொடுத்துருக்காரு, என்ன மட்டும் ஏன் இப்படி வச்சுருக்க, ஒரு நாள் அவன் புலம்பலை. ஆடு மேய்க்கிற நேரத்துலையும் அவன் ஆண்டவரை துதிச்சிட்டு இருந்தான். அவன் கழுத்தில் எப்பொழுதும் கிண்ணறம் இருக்கும், அதை எடுத்து வாசிச்சுட்டே இருப்பான். வாசி ஆண்டவரை துதிச்சுட்டே இருப்பான். துதிச்சு ஆண்டவரை மயக்கின ஒரு சாதாரண மனுஷன் அரசனானா அது தாவீது. இன்னைக்கு நீ சாதாரண நிலைமையில் இருக்கிறியா? உங்களுக்கு முன்னால் தாவீதை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறார் சாம்பிளா. நீ துதிச்சியன்னா, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். நீ துதி எடுத்தாச்சுன்னா பிசாசு ஓட. உனக்கு விரோதமாக இருக்கிற பில்லிசூனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஓட பண்ணி விடுவார். ஆண்டவர் அங்கு நிற்பார். ஆண்டவர் பார்ப்பார், இவன் என்ன துதிச்சிட்டே இருக்கிறானே, இவனுக்கு ஏதாவது செய்யணும். ஆண்டவர் துதிக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். தாவீது ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் நான் என்ன செய்தால் உங்களுக்கு பிடிக்கும்? நீங்கள் யாராவது ஜெபிச்சிருக்கிறீங்களா? நான் என்ன பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும்? ஜெபன்னா அது வேணாம் ஆண்டவரே, இது வேணாம் ஆண்டவரே, கார் வேணும், பங்களா வேணும், தோப்பு வேணும், துறவு வேணும், எல்லாம் கேட்போம். ஆனால் நான் என்ன செய்தால் உங்களுக்கு பிடிக்கும்? இதுதான் தாவீது. எத்தனை பேர் கேட்டிருக்கு, ஆண்டவர் நான் என்ன செய்தால் உங்களுக்கு பிடிக்கும்? அவன் கேட்டான் ஜெபத்தில், அதுதான் கேட்டான், நான் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோருடைய பிறந்த நாளுக்கு, திருமண நாளுக்கு, அப்பா உங்களுக்கு என்ன வேணும், அம்மா உங்களுக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. என்ன கொடுத்தா பிடிக்கும்? பெற்றோர்கள் கேட்குறாங்க, மக்களே உனக்கு இது 10வது வயசு, உனக்கு என்ன தந்தா பிடிக்கும்? உனக்கு என்ன கிஃப்ட் வேணும், என்ன கேம் வேணும், என்ன வீடியோ கேம் வேணும் சொல்லு, வாங்கி தரேன்னுவாங்க. ஆனால் ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குறவங்க கிடையாது, பிள்ளைகளிடத்தில் கேட்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளை தந்த ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யாருமே கேட்கறதில்ல. ஆனால் தாவீது கேட்டான். அதுதான் அங்கே தான் தாவீது நிற்கிறான். ஆண்டவர் சொன்னார், துதித்தலே எனக்கு இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறதுப்பா, என்ன துதிச்சுக்கிட்டே இரு. அப்போ ஆண்டவருக்கு பிடிச்சதை அவன் செய்தான். அவன் நினைச்சதை விட, எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாக கர்த்தர் அதுக்கு செய்தார். இன்னைக்கு பப்ளிக்காக ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு நீ கொடுக்கிற காணிக்கை எல்லாவற்றை காட்டிலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. இன்னைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். துதிக்க 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 பிசாசு ஓடுவான். துதி எடுக்கும் பொழுது ஆண்டவர் வருவார். நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரை முன்ன நிறுத்திட்டு, ஆண்டவரை எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆண்டவரை அரிச்சுக்கிட்டே இருப்ப. ஆனால் நீ துதிக்க ஆரம்பிக்கும் போது நீ சுத்தமாட்ட, ஆண்டவர் என்ன சுற்றி வருவார். நல்லா கவனிங்க. நீங்கள் ஜெபிச்சு உங்கள் விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது ஆண்டவரை நிறுத்திட்டு நீ வெளியே நின்று ஆண்டவரை சுற்றி வருவ. ஆண்டவரே சுற்றி வர, எனக்கு அது வேணாம் ஆண்டவர், இது வேணாம் ஆண்டவர், இதுன்னு அப்படின்னு வருவோம். ஆனால் நீ துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நீ நிற்ப, ஆண்டவர் என்ன சுற்றி வருவார். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட என் பிள்ளை துதிக்க மாட்டான், நான் பரவாயில்ல, என்ன அழகாக சொல்லி துதிக்கிறான், சின்ன காரியத்தை கூட சொல்லி துதிக்கிறானே, தாழ்மையிலே என்னை நினைத்தவரை துதிப்பேன்னு சொல்கிறான் தாவீது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமான படைப்பாய் உண்டாக்கினபடியினால் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் அதிசயம், ஆண்டவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் அதிசயம். அவர் உனக்கு செய்கிற நன்மைகள் எல்லாமே அதிசயம்தான். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த துதியை மட்டும் நீ எடுத்தீன்னா நீ பெரிய ராஜாவாக முடியும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் யாருக்கும் கடனாளியாக இருக்க மாட்டார். நீ துதிச்சிட்டேன்னா ஆண்டவர் உனக்கு கடமைப்பட்டுறாருன்னு அர்த்தம்.
ஆண்டவர் அதை திருப்பி கொடுக்கணும். அது சாதாரணமாக கொடுக்க மாட்டார். நீ கொடுத்ததை அப்படியே கொடுக்கிறவர் தெய்வம் அல்ல. நீ நினைக்கிறத விட, எதிர்பார்க்கிறத விட மிகவும் அதிகமாய் செய்கிறவர். வேதம் சொல்லுகிறத அவர் அமுக்கி குறுக்கி சாட்சி மடியில் போடுவார். ஒரு முறை ஒரு சகோதரன் பயங்கர கடனில் மாட்டிக்கிட்டு என்னை பார்க்க வந்தார். ரியல் எஸ்டேட் வியாபாரி அவர். ஒரு காலத்தில் சாதாரண ஒரு புரோக்கராக இருந்து ஒரு டீ கடை தான் அவருக்கு ஆஃபீஸ். யாராவது வீடு வாடகைக்கு வேணும், இல்லைன்னா சொந்த வீடு வாங்கினேன்னா அவரை விசிட் பண்ண எங்கே போவாங்கன்னா ஒரு டீ கடை. அந்த டீ கடைக்கு முன்னால் ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு வச்சுருப்பார். அதிலே தான் உட்கார்ந்துருப்பார். அவருடைய டீ கடை இல்லை, அவருடைய நண்பருடைய டீ கடை. அவருக்கு ஆஃபீஸ் அட்ரஸ் எதுன்னா டீ கடைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்டூல், அவ்வளோதான். டீ கடை தான் அட்ரஸ் அவருக்கு. எல்லாரும் அவங்கள தான் தேடி வருவாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்ல சாதாரணமாக இருந்த அந்த ஆளை ஆண்டவர் நல்ல வளர்த்து நல்ல ஆளாக்கி பிஸ்னஸில் நல்ல உயர்வுகளை கொடுத்து, அதன் பிறகு முதல்ல புரோக்கரேஜ் பண்ண, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தான். அயல் நாடுகளில் இருக்கிற நிறைய பேர் இவனை நம்பி இன்வெஸ்ட் பண்ணி இவனே வாடகை வாங்கி அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு இப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமாக இருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, எல்லாம் உடைஞ்சு போய் பென்ஸ் கார் ஏலத்துக்கு சீஸ் பண்ண வர்றாங்க. வீடு ஏலத்துக்கு வந்துச்சு. பயங்கர பிரச்சனை. ஒன்றும் இல்லாமல் இருந்தேன். ஓஹோன்னு ஆண்டவர் கொண்டு வந்தார். கடைசியாக அவள் எல்லாம் இடிஞ்சு போய் இருக்கும்போது என்ன யாரோ அவங்க ஃப்ரெண்டு சொல்லி பார்க்க வரும்போது, யாரோ எனக்கு மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, உங்கள்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணி அதெல்லாம் கிளியர் பண்ணி என்னை ரிலீஸ் பண்ணி விடுவீங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்திருக்கேன். எங்கள் சொந்தக்காரன் மந்திரவாதம் பண்ணானா இல்லை எங்க கூட அந்த காலத்தில் தெரு புரோக்கராக இருந்தவன் மந்திரவாதம் பண்ணானான்னு தெரியாது. நான் ரொம்ப முன்னேறினதுக்கப்புறம் எல்லாவனுக்கும் என் பேரில் தான் எவனோ கண் வச்சுட்டான், எவனோ மந்திரவாதம் பண்ணிட்டான். நான் இந்த மனுஷன் சொல்கிறத பார்த்துட்டு உண்மையிலே இவனுக்கு யாரோ மந்திரவாதம் தான் பண்ணியிருப்பாங்களோன்னு நினச்சேன். அப்படியாப்பா, சரி பரவாயில்ல, அது எதுவாக இருந்தாலும் என்னை ஜெபம் பண்ணால் சரியாயிடும். முட்டி போட்டு ஜபிக்க ஆரம்பித்தா ஜபமே வரலை, வார்த்தையே வரல. ஆண்டவர்கிட்ட கேட்டால், என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், ஏன் தான் இவனை ராஜாவாக்கினேனோன்னு என்னுடைய இருதயம் மிகவும் விசனப்பட்டு இருக்கு, இவனுக்காக ஜபிக்காதேன்னு சொல்கிறார். எப்படி ஜபம் வர யோசித்து பாருங்க. அப்படியே முட்டி போட்டு நிற்கிறாரு, வார்த்தை வருது. எப்படி ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட ஏன் தான் சவுலை ராஜாவாக்கினேனோன்னு என்னுடைய இருதயம் விசனப்படுகிறதுன்னு சொன்ன மாதிரி ஆண்டவருடைய புலம்பல். அவன் அப்படியே இன்னும் கதறிட்டு நிற்கிறான். நான் சொன்னேன், சரி ஆண்டவரே, எல்லாம் சரிதான், ஆனாலும் என்னை ஊழியத்துக்கு கூப்பிடும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். யோபு உபத்திரவத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது ஆண்டவரிடத்தில் ஜபிக்கிற ஜபத்தில் ஒன்று என்னென்ன, ஆண்டவரே, என்ன மாதிரி உபத்திரவத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறவனுக்கு ஜபிக்கிறதற்கு வார்த்தையே வராது, அப்படிப்பட்டவர்களுக்காக கர்த்தரிடத்தில் வழக்காடுகிற ஒரு மனுஷன் இருந்தால் நலமாயிருக்கும். இந்த வார்த்தையை சொல்லி, உங்ககிட்ட வர்றவங்க யாரா இருந்தாலும் நீ என்னிடத்திலே வழக்காடி அழுதோ புலம்பியோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். இது உன்னுடைய அழைப்பு. இந்த அழைப்பை சொல்லி சொன்ன ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என்னை கூப்பிட்டீங்க, இப்போ என்கிட்ட அழுதுட்டு வந்திருக்கிறான், இவனுக்கு நீங்கள் இரக்கம் செய்தே ஆகணும். யோபனுடைய விஷயத்தில் அந்த வசனத்தை வச்சு நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அது யோபுவை மாதிரி உண்மையும் முத்தவமாக இருக்கிறோன்னு இவனுக்கு இல்லைன்ட்டார். இப்போ அடுத்து ஜபிக்கிறதுக்கு என்ன வார்த்தை எனக்கு ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. ஆனாலும் அதை விடலை. சில நேரங்களில் நமக்கே ஆண்டவர் செக் வைப்பார். ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நம்மளையும் சேர்த்து செக் பண்ணார். நானே விட்டுறேன்னு சொன்னாச்சு, உனக்கு என்னப்பா பரவாயில்லைன்னு சொல்லி ஏதோ பூசி மூழ்கி அனுப்பிடுவோமான்னு சொல்லி அனுப்புகிறோமான்னு நமக்கும் செக் வைப்பார். நான் விடலை. அடுத்த ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆண்டவர், இதெல்லாம் ஜபத்தில் நடக்குது. அவன் நின்று கேட்டுட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் வாழ்க்கையில் வரணும், அதுக்காக தான் இந்த காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். அப்புறம் நான் சொன்னேன், சரி ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு மிகவும் எரிச்சல் மூட்டுகிற அந்த பொன் கன்றுக்குட்டியை செய்து வழிபட்டாங்க. நீங்கள் அவங்கள அழிக்கணும்னு நினைக்கும்போது அவங்களுக்காக இல்லைனாலும் மோசேக்காக நீங்கள் மோசே கெஞ்சி ஜபித்ததன் நிமித்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காமல் மறுபடியும் அவளை கானானுக்கு வழி திறந்து விட்டீங்களா ஆண்டவரே. மோசைக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் இல்லை. இவன் தப்பு பண்ணியிருக்கலாம், என்ன வேணுமோ பண்ணியிருக்கலாம் ஆண்டவரே. அதெல்லாம் தாண்டி மோசையை போல நான் நம்முடைய சமூகத்திலே கெஞ்சி நிற்கிறேன். இவனுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே. என் பிள்ளை நீ அந்த காரியம்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இனியும் அதிக கேடானது வராதபடி பாவம் செய்யாது. அடுத்து சொன்ன காரியம் என்னென்னா,
நடராத்திரி இவன் குடிச்சிட்டு வந்து அவனுடைய மனைவியை அடிக்கும்போது பிள்ளைங்க எல்லாம் வந்து அவங்க அப்பாவுடைய முகத்தை கண்ணை பார்க்க முடியாது, அப்படி செபந்து போய் அப்படி சீறிட்டு நிற்குமா. பிள்ளைங்க எல்லாம் அலறிட்டு போய் அப்படி ரூமில் ஒதுங்குது. அவனுடைய மனைவி இன்னைக்கு என்ன நடக்க போகுதோன்னு இருக்கிறா. அவர்களுடைய இந்த அழுகை பரலோகத்திற்கு நேராய் வருகிறது. இது இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். இதெல்லாம் கேட்டோன்னா அவனுக்கு கை காலெல்லாம் ஆடி போச்சு. சரி ஆண்டவரே, எல்லாம் சொல்லி முடித்து ஜெபம் பண்ணி, எப்பா ஜெபத்தில் வந்ததெல்லாம் கேட்ட, உனக்கு தெரியும் எனக்கு தெரியாது, உன் வாழ்க்கையில் நடந்து தான் சொன்னார். அவன் முதல்ல செய்தது என்ன தெரியுமா? சென்னையில் இருக்கிறதுலே பிரசித்தி பெற்ற ஒரு கிளப், அதில் மெம்பர் சேரணுன்னா 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கணும். அவன் சொல்கிறான், நான் ஒன்றும் இல்லாத நேரத்தில் ஆண்டவர் என் கூட இருந்தார். ஆனால் என்னைக்கு இந்த அவன் அப்படி ஹிஸ்ட்ரியை அலசி பார்க்குறான் இந்த ஜெபத்துக்கு பிறகு. என்னைக்கு இந்த அடி வந்துச்சுன்னா, என்னைக்கு ஹை சொசைட்டி என்கிற பேரில் போய் இவன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி குடித்து விரைச்சி அங்கேயே சீட்டாடிட்டு வந்து மனைவி பிள்ளைகளை போட்டு அடிக்க ஆரம்பித்தான். அண்ணிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் அடி மேலே அடி. அவன் கண்டுபிடிச்சிட்டான். அந்த ப்ரேயருக்கு பிறகு எங்கே தப்பு நடந்துச்சுன்றதை ஆண்டவர் அவனுக்கு உணர்த்திட்டார். முதல்ல பாக்கெட்டில் பர்ஸில் இருந்து எடுத்து நேரம் எடுத்து 4 கட் பண்ணி குப்பை தொட்டியில் போடுங்கண்ணா. எனக்கு கிளப்பும் வேண்டாம், அந்த உயர் மட்டத்தில் இருந்து என்னுடைய வாழ்க்கையை அழித்த மனுஷருடைய ஆலோசனை வேண்டாம், ஆண்டவரே வேணும்னு போனான். OMR ரோட்டில் ஒரு பெரிய ஐடி கம்பெனிக்கு ஒரே டீல் பண்ணி கொடுத்தாரு. ஒட்டுமொத்த கடனை அடைஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஒரே ஒரு டீலிங்கில் ஒரு பெரிய இடத்த வாங்கி கொடுத்தாரு. நேர்மையான ஒரு வருமானம், எல்லா கடன்களையும் அடைச்சார். இன்றைக்கி ஆண்டவருக்கு முன்பாக உண்மை முத்துவமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறேன், சில நேரங்களில் அவங்க வர்றாங்க, அவங்களுடைய ஆலோசனை, அவங்களுக்கு ப்ரேயர் வரலை, பூசி மொழி அனுப்பிடாதீங்க. ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக தான் நாங்கள் இன்னும் வைராக்கியமாக ஜெபிக்கணும். வசனத்துள்ள வார்த்தையை பிடிச்சி நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே மோசேக்கு செய்தீங்க, மோசைக்காக அந்த ஜனங்களை செய்தீங்க, எனக்காக செய்யுங்க. சில நேரங்களில் நிறைய போராட்டத்தில் வர்றவங்களுக்கு ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை ரொம்ப தடைப்பட்டிருக்கும்போது நான் கேட்பேன், ஆண்டவரே அவங்ககிட்ட ஏதாவது கோபம் இருந்தால் ஓகே, அவங்களுக்காக இல்லைன்னா எனக்காக செய்யுங்க. இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கிறத நான் கண்ணார கண்டு, அதான் எனக்கு ஆண்டவருக்கு ஊழியத்தை நான் ரொம்ப ஆசைப்பட்டு செய்வேன், ரொம்ப விரும்பி செய்வேன், லவ் பண்ணி செய்வேன். எனக்கு ஊழியன்னா ரொம்ப லவ், ஊழியம் ஆண்டவர்னா ரொம்ப லவ். ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்னை கனம் பண்ணுறாரு. நான் ஆண்டவர்கிட்ட கெஞ்சினா, சரி ஆண்டவரை பாவம் உழைச்சிட்டு போட்டு விடுங்க ஆண்டவரே, எனக்கே இவங்களை பார்த்தா பரிதாபமாக இருக்கு ஆண்டவரே, என்னை விட எவ்வளோ மனதிற்கும் உள்ள ஆண்டவர், உங்களுக்கு என் ஆண்டவரே இந்த பிள்ளைங்க மேலே இன்னும் மனசு இறங்கலை, பாவம் விட்டுருங்க ஆண்டவரே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட நீங்கள் நெருங்கி பழகி பாருங்கள், நெருங்கி ஜீவிச்சு பாருங்கள், முகமுகமாக அவரிடத்தில் பேச முடியும், முகமுகமாக காரியங்களை செய்ய முடியும். அவங்களுக்காக இல்லைனாலும் உங்களுக்காக அந்த இடங்களில் அதிசயங்களை நடத்த பண்ணுவேன். ஸோ நீங்கள் எழும்பின உடனே காலையில் நல்ல ஆண்டவரை துதிக்கிற பழக்கம் வேணும், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். வீட்டில் காலையில் எழும்பி கொஞ்ச நேரம் பெட்லேருந்து எழும்பி உட்கார்ந்தோடனே நீ பல் விளக்கிட்டு ஆண்டவருடைய துதிக்கான்னு பார்க்க மாட்டேன், உன் மனசுலேருந்து துதி வருதா, அப்படியே கொஞ்ச நேரம் துதிச்சுட்டு நல்ல ஆவிக்குரிய துதி பாடல்கள் அதிகமாக நீங்கள் போட்டு அப்படி கேட்டுகிட்டே உங்கள் வீட்டு காரியத்தில் ஒழுங்கு பண்ணி பாருங்கள். வீட்டில் ஒரு பெரிய பீஸ் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சமாதானத்தின் தேவன், அந்த ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரிக்கிற ஆண்டவர் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எனக்கு இப்படி ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி இந்த செய்தியில் கேட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் எனக்கு என் குடும்பத்துக்கும் பலிக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. அவைகள் பலிக்கும். அவற்றை நிறைவேற்றி தருகிற ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா, இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். கண்ணீருக்கு முடிவு வரட்டும். ஏமாற்றங்களுக்கு முடிவு வரட்டும். அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் இனி எந்த உலக மனுஷன் முன்னிலையில் ஏமாந்து போகாதபடிக்கு தேவ ஞானம் இவர்கள் மேலே கட்டவிழ்த்து விடப்படுவதாகன்னு ஜெபிக்கிறோம். ஏமாற்றத்தின் நிமித்தம், ஏமாந்து போனதன் நிமித்தம் இழந்து போன செல்வங்களும் உடைமைகளும் பெயரும் புகழும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகன்னு ஜெபிக்கிறேன்.
எந்தெந்த பிள்ளை வேலைக்காக பணத்தை கொடுத்து கொண்டு ஏமாந்து நிற்கிறார்களோ, இலவசமாக வேலையும் கொடுத்து பணத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் ஏமாந்து போன பிள்ளைகள் அநேகம் பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க. நல்லதுக்கு தானே நான் கொடுத்தேன், என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே என்று நிற்கிற பிள்ளைகள், ஏமாந்து போன அவர்களுடைய நகைகளும் பொருட்களும் பொன்களும் இவர்களுக்கு திரும்பி வருவதாக என்று செபிக்கிறேன். நண்பனுக்காக வேண்டி வீட்டை அடமானம் வைக்க கொடுக்க போனேன், இன்றைக்கி வீடு எனக்கு மிஞ்சாதோ கிடைக்காதோ என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை மீட்டு தாரும். யார் யார் இவர்களை ஏமாற்றினார்களோ, ஏமாற்றினவர்கள் கண்களில் தயவு கிடைப்பதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இனி வருகிற நாட்களில் நல்லது கெட்டது எது எது என்று வரையறுக்கத்தக்கதான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, இந்த கபடு வாது சூது நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள, கருத்தாய் நடந்து கொள்ள, கருத்தாய் பேச கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக மக்கு நன்றி. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா தடைகளை உடைச்சி ஜபிக்கிறேன். மகிமையான நல் விசேஷங்கள் என்னுடைய குடும்பத்தில் வசனிக்கப்படும், பேசப்படும் என்று சொன்னீரே. மகிமையான நல்ல காரியங்களெல்லாம் குடும்பத்தில் நடக்கட்டும். இன்றைக்கு இவர்கள் செய்தியிலே கேட்ட அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்களுடைய சிரசில் வைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய செவிகளை கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றின்படி இவர்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் இனி உறுதிப்படுத்துவீராக. இனி கால்கள் சறுக்கக்கூடாது, முயற்சிகள் சறுக்கக்கூடாது. எல்லாம் என் பிள்ளைகளுக்கு சக்ஸஸ் ஆகட்டும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வசனத்தின்படி இவர்கள் செய்வதெல்லாம் இனி இவர்களுக்கு வாய்ப்பதாகன்னு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதாக, காணாமல் போன பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக. சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு வரட்டும். கணவன் மனைவிகளால் இருக்கிற பிரிவினை மாறி மறுபடியும் ஐக்கியம் உண்டாகட்டும். கழுகு தன் பிள்ளைகளை கூட்டுக்குள்ளே சேர்க்கிறது போல இவருடைய முழு குடும்பமும் இயேசுவுக்குள்ளால் சேர்க்கப்படுவதாக நான் செபிக்கிறேன். இவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கு இன்றைக்கு விடிவு பிறப்பதாக. எத்தனை பிள்ளைகள் கேன்சரில் கஷ்டப்படுகிறார்கள், அத்தனை பேருடைய கேன்சர் வியாதியை தொட்டு குணமாக்குகிற ஆண்டவர் இவர்கள் இருக்கிற அறைகளில் இப்பொழுது இறங்கி வருவீராக. எனக்கு விருப்பம் உண்டு, நீ குணமாக என்று சொல்லி ஆசீர்வதிப்பீராக. எத்தனை பேர் தன்னுடைய 2 கிட்னி பழுதடைந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, என்ன பண்ணுகிற நிலைமையில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய கிட்னிஸ் எல்லாம் புதிதாய் மாற்றும். இருதய வாழ்வுகளில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக. யூட்ரஸில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பிரெயின் டியூமர் மறைந்து போவதாக. ஸ்கின் கேன்சர், பிளட் கேன்சர் மறைந்து போவதாக. தெய்வீக சுகத்தை தாரும். உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னீரே. குணமாக்கி அழகு பார்ப்பீராக. வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது.
புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.